மல்யவான் புஷ்பதந்தனன் அப்படிங்கிற 2 சிவகணங்களாக இருந்திருக்கு. போன ஜென்மத்தில் சிவனை வழிபாடு பண்ணுறதில் நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆளுன்னு சண்டை போட்டு இறந்து போயிருக்குங்க. இந்த 2 சிவகணங்களும் சண்டை போட்டு இறந்ததுக்கப்புறமா சிவபெருமான் இதுங்களுக்கு மறுபிறவி கொடுக்குறாரு. அதில் மல்யவான் வந்துட்டு சிலந்தியாகவும் புஷ்பதந்தனன் வெள்ளை யானையாகவும் இந்த நாவல் காட்டுக்குள்ளே பிறக்கிறாங்க. அவங்க பிறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் இவங்க 2 பேத்துக்கும் காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே தான் சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கோவில் எதுவும் இல்லாததுனால அந்த சிவலிங்கம் தூசி ஆகிட்டே இருக்குது, இலை எல்லாம் விழுந்து. அதனால் இந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு மேலே ஒரு கூடாரம் மாதிரி கட்டி அந்த சிறகு எல்லாம் விழுகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குது. அதுக்கப்புறம் அந்த சிவன் சிலை மேலே தூசி எதுவும் விழுகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை யானை வந்துட்டு சிவபெருமானை பூஜை பண்ணுறதுக்காக வருது. அப்போது அந்த மேலே இருக்கிற கூடை பார்க்குது. இது என்ன சிவன் சிலைக்கு மேலே ஒட்டடை அப்படின்னு சொல்லி அதை உடச்சி விட்டு போயிடுது. டெய்லி சிலந்தி கூடு கட்டுது, வெள்ளை யானை உடச்சி விட்டுட்டு போகுது. சிலந்தி மிச்ச கதையை அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க.